ரொம்பவும் அவளோட எதிர்பார்த்த சரிகமப சீனியர் சீசன் 5ஓட ப்ரொமோ வெளியே வந்திருக்கு. அதை பற்றின ஒரு ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் எப்படா நம்மளுக்கு இந்த ப்ரொமோ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் ப்ரொமோ வந்துருச்சுங்க. இந்த வாரம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாரும் டூயட் ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரத்திற்காக அவங்க கொடுத்துருக்க ரவுண்டு டூயட் ரவுண்டுங்க. கண்டஸ்டன்ட் எல்லாரும் முன்னாடி இருந்த சீசனில் இருக்கிற கண்டஸ்டண்டோட சேர்ந்து பாட்டு பாடி இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்கங்க. எல்லாருமே ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் யாரோட ஒரு பாட்டு வியூ இதில் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஸ்ரீஹரி பாடியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி நம்ம ஸ்ரீஹரி யாரோட பேரப் ஆயிருக்காங்க தெரியுமா? நம்ம லிட்டில் சாம்ப்ஸ் ரன்னர் அப்பான யோகஸ்ரீயோட பேரப்பாகி ரொம்பவும் அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா யோகஸ்ரீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சரிகமப சீனியரில் வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இவர் பாடி முடிச்சதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜஸ் பேனலில் இதுவரையும் இவ்வளோ அழகாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை, பார்க்கவே ரொம்பவும் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் பேனலில் இருந்து சிங்கர் கார்த்திக் இறங்கி பாராட்டியிருக்கிறாரு. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது, இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. இவர் கோல்டன் பஸரும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இனியா பாட்டு பாடினதுக்கும் கோல்டன் பஸர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுஷாந்திகாவும் கோல்டன் பஸர் வாங்கியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம ப்ரொமோவில் காமிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, நம்ம சபேஷன் பாடினது இப்போ வரையும் ப்ரொமோவில் காமிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 ப்ரொமோ வந்திருக்கு. 2 ப்ரொமோலையுமே சபேஷன் பாடின ஒரு சின்ன கிளிப் கூட வரல. இவங்க மற்ற எல்லாரையும் தான் காமிச்சிருக்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா ஜட்ஜஸ் பேனலில் கூட சேஞ்சஸ் இருக்குங்க. நம்ம எஸ்பிபி சரண் வந்திருக்கிறாங்க, விஜய் பிரகாஷ் அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஜட்ஜஸ் பேனலில் சைந்தவி மட்டும் மிஸ் ஆகிருக்கிறாங்க. அடுத்த போட்டியாளர் யாருன்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதில் ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு. இந்த ப்ரொமோவெல்லாம் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா ஸ்ரீஹரி தான் அடுத்த போட்டியாளராக இருக்கிறாங்கன்னு எல்லாருமே யூகிக்கிறாங்க. சபேஷனை இந்த ப்ரொமோ வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அடுத்த ப்ரொமோவில் ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்திருக்கிற ப்ரொமோ வரையும் நம்ம யூகிக்க முடிகிறது ஸ்ரீஹரி தான் அடுத்த ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு தான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீஹரி தான் அடுத்த ஃபைனலிஸ்டாக வர்றாரா இல்லை சபேஷனான்னு? ப்ரொமோவை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்ரீஹரி தாங்க அதில் காமிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன ப்ரொமோ வருதுன்னு. அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஆவலோட இந்த வாரத்துக்கான எபிசோடுக்கு நான்லாம் காத்திருக்கேன் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.